السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அல்லாஹ் சிறந்த படைப்பாக மனித இனத்தை படைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்க என்று சொன்னால், எதற்கெடுத்தாலும் பொய் பேசக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு பொய்யை மறைப்பதற்கு மறு பொய்யை சொல்கின்றான், மறு பொய்யை மறைப்பதற்கு பல பொய்யை சொல்கின்றான். இதே போன்று தான் பொய்யை பேசிக்கொண்டே இருக்கின்றான். ஒரு பழமொழி கூட சொல்வார்கள், தவளை தன் வாயால் கெடும். சிலர்கள் தன் வாயால் பொய்களை பேசி பேசி பெரும் பொய்யர்களாக நரகத்தில் செல்லும் பாவிகளாக மாறிவிடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், வஜ்தனிபு கௌலஸ்ஸூர், பொய் பேசுவதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், பொய் பேசுவதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். பாந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே சிறிய பொய் சொன்னாலும் கூட நாளை மறுமை நாளிலே சந்திக்க நேரிடும். அப்படி இருக்க இந்த உலகத்திலே நாம் எந்த அளவிற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பெற்றோர்கள் சிலர்கள் பொய்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் விரும்புவது என்ன? என்னுடைய பிள்ளை பொய் பேசக்கூடாது, என்னுடைய பிள்ளை திருடக்கூடாது, என்னுடைய பிள்ளை பாவம் செய்யக்கூடாது, என்னுடைய பிள்ளை தீய வார்த்தைகளை பேசக்கூடாது. இப்படித்தான் பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் தன்னுடைய வீட்டிற்கு கடன்காரனோ அல்லது வட்டி வாங்கணும் வந்தால் தன்னுடைய தந்தை வீட்டிற்குள் வைத்துவிட்டு தன்னுடைய தாய் என்னவென்று சொல்கிறாள், என்னுடைய கணவன் வீட்டில் இல்லை என்பதாக தன்னுடைய பிள்ளைக்கும் நாளை கூறுகிறாள். இந்த அளவிற்கு பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா ஹத்தஸ கதிப, பேசினால் பொய்யே பேசுவார். இந்த அடையாளம் யாருடைய அடையாளம் என்று சொன்னால் முனாஃபிக்குடைய அடையாளமாகும். இந்த உலகத்திலே அதிகமான மனிதர்கள் பொய் பேசிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையுடைய நாளிலே 3 நபர்களை ஏறெடுக்கவும் பார்க்க மாட்டான், அவர்களை கண்ணியப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு வேதனை, மிகப்பெரிய வேதனை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார் என்பதாக கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்,
யார் தனது கணுக்காலுக்கீழே ஆடையை தொங்க விடுபவனும், செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவனும், பொய் சத்தியம் செய்து தனது பொருட்களை விற்பனை செய்பவன் ஆவார்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலே பார்த்தமே ஆனால் பொய் சொல்லி ஒரு பொருளை அதிக விலைக்கு விற்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் மாணவர்களாய அனைவரும் பார்த்தமே ஆனால் ஒரு கனவை கண்டுவிட்டு அவன் பிறரிடம் சொல்லும் பொழுது அவன் கனவில் கண்டது ஒன்று, ஆனால் அவன் காணாத கன்றை ஒன்று சொல்கின்றான். தான் காணாத கனவை யார் கூறுகிறாரோ அந்த பொய்யான கனவு இஸ்லாம் தடை செய்கிறது. அது மட்டுமல்லாமல் தான் காணாத கனவை யார் பிறரிடத்தில் சொல்கிறாரோ நாளை மறுமையுடைய நாளிலே அவர்களுக்கு வார்க்கோதுமையை ஒன்றொன்று சேர்த்து முடிச்சு போடும்படி நிர்ணயிக்கப்படுவார். ஆனால் அவருக்கு ஒருபோதும் செய்ய முடியாது. இப்படிப்பட்டவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாக்குறுதி கொடுக்கின்றோம். ஒரு பொருளை ஒரு மனிதனிடத்தில் வாங்கிறோம். அந்த மனிதனிடம் சொல்லும் பொழுது நான் அப்ப தந்து விடுகிறேன், நான் இப்ப தர்றேன் அப்படின்னு சொல்லி பொய் பேசக்கூடியவர்களாகவும் வாக்குறுதி மீறக்கூடியவர்களாகவும் மாறிவிடுகின்றோம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தாய் இங்கே வா உனக்கு ஒன்று தரேன் என்று அழைத்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அவருக்கு என்ன கொடுக்க போகிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் கூறுகிறாள், நான் அவனுக்கு ஒரு பேரித்தம்பழம் கொடுக்க போகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அவருக்கு ஒன்று கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு தராமல் மறுத்துவிட்டால் நீ பொய் சொல்லக்கூடியவளாகி விடுவாய் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்த்தோமே ஆனால் ஒரு மனிதன் கடன் வாங்கினால் அந்த கடன்காரன் திரும்பி அந்த மனிதன் கேட்டால் நான் இப்ப தந்துடுறேன் அப்ப தந்துடுறேன் என்று பொய் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொய் பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஒரு மனிதன் பொய் பேசுகிறான் என்று சொன்னால் நாளை மறுமையுடைய நாளிலே பொய் பேசு என்று சொன்னால் இவ்வுலகில் பொய்யன் என்று கருதப்படுவது மட்டுமல்லாமல் நாளை மறுமையுடைய நாளிலே மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாளை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நரக நெருப்பிற்கு அஞ்சி அதிகமாக பாவ மன்னிப்பு தேடி பொய் சொல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானா. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.